காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் கைது. இலங்கை தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்ட மறுப்பு. இலங்கை அரசியலை குழப்பத்திற்கு உள்ளாக்கியுள்ள வர்த்தமானி அறிவித்தல். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு செல்லும் எம்பிக்களின் சொத்து விவரம். ஜனாதிபதி தேர்தல். ஆகஸ்ட் மாதம் முக்கிய அறிவிப்பை வெளியிடுகின்றார் பொன்சேகா. துப்பாக்கி சூடு குறித்து மனம் திறந்து பேசிய ட்ரம்ப். புலம்பெயர்ந்தவர்களை ஏற்றி சென்ற படகில் பற்றியது தீ, பலர் கருகி மாண்டனர். தொடர்வென விரிவான செய்திகள். புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான அலி சப்ரி ரஹீம் நேற்று காலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் அலி சப்ரி ரஹீமுக்கு நீதிமன்றால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று கல்பட்டி காவல் நிலையத்தில் முன்னிலையாகி இருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளார். அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான கட்டிடத்திற்குள் நுழைந்து சொத்துக்களை சேதப்படுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக கற்பட்டி காவல்துறையினரால் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீமை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு புத்தளம் மேலதிக மாவட்ட நீதிபதியும் நீதவானுமான அயோன விமலரட்ன கற்பட்டி சுற்றுலா நீதவான் நீதிமன்றில் பகிரங்க பிடியாணை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தாம் கருத்து கணிப்பு ஒன்றை நடத்தியதாக சமூக ஊடகங்களில் வெளியான தகவலை ஐரோப்பிய ஒன்றியம் முற்றாக மறுத்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய சமூக வலைத்தளங்களில் போலியான கருத்து கணிப்பு முடிவுகள் பரப்பப்படுவதை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கண்ட மறுப்பை வெளியிட்டுள்ளது. அண்மையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கருத்து கணிப்பின்படி தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலை வகிப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிலையில் இருப்பதாகவும் அதிகளவான சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டன. இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் கணக்கெடுப்பை நடத்தியதாக கூறப்படும் கூற்றுக்கள் முற்றிலும் தவறானவை என்பதை சுயாதீன மற்றும் பக்கச்சார்பற்ற உண்மை சரிபார்ப்பு இணையதளமான ஃபேக்ட் கிரெசென்டோ இன் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளன. உத்தியோகபூர்வ ஐரோப்பிய ஒன்றிய கணக்கெடுப்பு எதுவும் இல்லை என்றும் சமூக ஊடகங்கள் மற்றும் சில வலைத்தளங்களில் பரவும் தகவல்கள் தவறாக வழிநடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 22வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் என்பது நாட்டின் அரசியலை மேலும் குழப்பத்திற்குள்ளாக்கும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். 22வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் குறித்து இந்திய நாளிதழ் வெளியிட்ட செய்தியினை மேற்கோள் காட்டியே சுமந்திரன் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்ட சுமந்திரன், அரசமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்தை தற்போது ஏன் கொண்டு வர வேண்டும், அதற்கான தேவை என்ன, இந்த சட்டமூலமானது வாக்காளர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அரசமைப்பில் ஆணை வழங்கப்பட்டுள்ளபடி 5 ஆண்டு முடிவில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை இது சிக்கலுக்குட்படுத்தும். 22வது திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டால் அது குறித்து சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதற்கான அதிகாரத்தை அரசமைப்பு ஜனாதிபதிக்கு வழங்குகின்றது. தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பிரகடனங்களை பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமர்ப்பித்துள்ளதாக இலங்கை நாடாளுமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விடயம் தொடர்பான பட்டியல்கள் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகணதீர மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க ஆகியோருக்கு இது குறித்து கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. குறித்த கடிதத்தில் அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரிய சமர்ப்பிப்புகளை செய்துள்ளதாகவும் அவ்வாறு செய்தவர்களின் பெயர் பட்டியல்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ரோகணதீர குறிப்பிட்டுள்ளார். சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமே இன்னும் தமது அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை என்றும் அவர்களும் விரைவில் தமது விவரங்களை சமர்ப்பிப்பார்கள் என்றும் குசானி ரோகணதீர மேலும் தெரிவித்துள்ளார். ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா எதிர்வரும் ஆகஸ்ட் மாத முற்பகுதியில் நடைபெறவுள்ள ஊடகவியலாளர் மாநாட்டில் ஜனாதிபதி வேட்பாளராக தாம் போட்டியிடவுள்ளதான அறிவிப்பை வெளியிடவுள்ளதாக அவரது ஆலோசகர்கள் தெரிவித்துள்ளனர். பொன்சேகாவின் சிரேஷ்ட ஆலோசகரும் பிரதம மூலோபாய நிபுணருமான ஜெகன கிருஷ்ணகுமார் மற்றும் பொன்சேகாவின் மூலோபாய ஆலோசகர் வெங்கடேஷ் தர்மராஜா ஆகியோர் இது குறித்தான உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஆகஸ்ட் 7 மற்றும் 9ஆம் தேதிக்கு இடையில் வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளனர். பொன்சேகா கட்சி சாராத சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர்.
பொன்சேகாவிற்கு எம்பிக்கள், முன்னாள் எம்பிக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் ஆதரவை வழங்குவார்கள் என ஆலோசகர்கள் தெரிவித்துள்ளனர். பொன்சேகா தனது வேட்புமனுவை முன்னதாக அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அறிவிப்பில் தாமதம் ஏற்படுவது ஏன் என்ற கேள்விக்கு முறையான அறிவிப்புக்கு முன்னதாக சில விஷயங்கள் இறுதி செய்யப்பட்டு வருவதாக இரு ஆலோசகர்களும் தெரிவித்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன் பென்சில்வேனியாவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு தொடர்பில் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் நடந்த குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டில் கட்சியினரிடையே மனம் திறந்துள்ளார். குடியரசுக் கட்சியின் அதிகாரப்பூர்வ அதிபர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் மாநாட்டில் பேசிய அவர், இன்று தொட்டு 4 மாதத்தில் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெறவுள்ளோம். நான் முழு அமெரிக்காவுக்கும் அதிபர், பாதி அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல என்று தெரிவித்தார். மேலும் துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து விவரித்த அவர், எல்லா இடங்களிலும் ரத்தம் சிந்திக் கொண்டிருந்தது. இருந்த போதிலும் நான் மிகவும் பாதுகாப்பாகவே உணர்ந்தேன். கடவுள் என் பக்கம் இருக்கின்றார். கடைசி நொடியில் நான் எனது தலையை அசைக்காமல் இருந்திருந்தால் தோட்டா குறிவைக்கப்பட்டது போன்று எனது நெற்றியில் பாய்ந்திருக்கும். இன்று உங்கள் முன்னால் நான் இருந்திருக்க மாட்டேன். நான் இங்கு இருந்திருக்க வேண்டியவனே இல்லை. ஆனால் கடவுளின் கருணையால் இங்கு உங்கள் முன் நிற்கின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு ஹைட்டியில் புலம்பெயர்ந்தோரை ஏற்றி சென்ற படகு ஒன்று தீ விபத்துக்குள்ளானதில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த படகானது கேப் ஹைடியனில் இருந்து 220 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டர்க்ஸ் மற்றும் ஹைகோஸ் தீவுகளுக்கு பயணித்துக் கொண்டிருந்த போதே இவ்வாறு தீப்பற்றி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விபத்தில் உயிர் பிழைத்த 41 பேரை ஹைடியன் கடலோர போலீசார் மீட்டுள்ளனர். மேலும் 11 புலம்பெயர்ந்தோர் தீக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அதேவேளை படகில் தீ விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் அந்நாட்டு அதிகாரியொருவர் படகில் இருந்தவர்கள் மெழுகுவத்திகளை ஏற்றியதன் காரணமாக பெட்ரோல் நிரப்பப்பட்ட கொள்கலனில் பட்டு தீப்பிடித்திருக்கலாம் என தெரிவித்துள்ளார்.